எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹிமா சுப்ரமணியன். அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாள்ல எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுற மாதிரி வீட்லயே ஒரு சுவையான விருந்து ரெடி பண்ணலாம். வாங்க இந்த ஸ்பெஷல் ரெசிபிஸ் எல்லாமே எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அரிசி பாயசத்துக்கு நான் 1/4 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன். அரிசியை 2-3 வாட்டி சுத்தமாக கழுவிட்டு தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு இப்போ நான் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு அது கம்ப்ளீட்டாக காய வைக்க போகிறேன். நீங்கள் வேணால் துணியில் கூட போட்டு காய வச்சுக்கலாம். அரிசி பாருங்கள் நல்லா சுத்தமாக காஞ்சிருச்சு. இப்போ இதை ஒரு போலுக்கு மாற்றி வச்சிடலாம். 1/4 கப்பு இந்த பச்சரிசியை மிக்ஸி ஜாருக்கு மாற்றி கொரகொரப்பாக பல்ஸ் மோட்லேயே நம்ம அரைச்சிக்கணும். ஸோ அரிசி ஜஸ்ட் ஒரு 2-3 வாட்டி இந்த மாதிரி பல்ஸ் மோடில் கொரகொரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கொரகொரப்பாக அரைச்ச அரிசியை நம்ம வேக வைக்கணும். பாயசம் செய்கிறதுக்கு நீங்கள் ஒரு சாஸ் பேன் இல்லைனா இந்த மாதிரி ஒரு ஒயிட் பேன் எடுத்துக்கலாம். இதுக்கு நான் 1 கப் அளவுக்கு ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றுறேன். இதை 250 ml கப் மெஷர்மெண்ட்டில் எடுத்திருக்கேன். தண்ணி லேசாக சூடான பிறகு அரிசியை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஃப்ளேம் மீடியமில் வச்சு நம்ம அரிசியை வேக வைக்கணும். அரிசி உடனே தண்ணியை நல்லா அப்சார்ப் பண்ணிடுச்சு பாருங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா அரிசி ஓரளவுக்கு வெந்திருக்கு. இப்போ நம்ம பாலை ஊற்றிடலாம். காய்ச்சின பால் 1 லிட்டர் ஊற்றுறேன். ஸோ பால் ஊற்றின பிறகு அரிசியை பால்லையே இன்னும் நல்லா முழுசாக வேக வைக்கணும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு அப்பப்போ மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. உங்களுக்கு ஸ்லோவாக அது நல்லா கொஞ்சம் திக்காயிடும். ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம். பார்த்தீங்கன்னா அரிசி நல்லா வெந்திருக்கு பாருங்கள், நல்லா திக்காயிடுச்சு. இந்த கன்சிஸ்டன்சி வந்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருங்க. இப்போ நம்ம முந்திரி திராட்சையை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன சாஸ்பேனில் நான் 1 பெரிய டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றுறேன். ஃபஸ்ட்டு நம்ம முந்திரியை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து தேங்காய் நல்ல சின்ன சின்ன பீசஸாக நறுக்கி இதில் சேர்த்துக்கலாம். ஸோ தேங்காய் ஆப்ஷனல் தான். சப்போஸ் உங்கள்கிட்ட தேங்காய் இல்லை, உங்களுக்கு வேண்டான்னா நீங்கள் ஜஸ்ட் முந்திரி திராட்சையை வறுத்து போட்டுக்கலாம். ஸோ நான் இதுக்கு முன்னாடியே நிறைய பாயச ரெசிபீஸ் எல்லாம் நான் செஞ்சுருக்கேன். ஸோ அந்த லிங்க்ஸ் எல்லாமே கூட கொஞ்சம் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். முந்திரி பருப்பு ஓரளவுக்கு நல்ல பொன்னிறமாக மாறி இருக்கு. இந்த ஸ்டேஜில் நான் திராட்சையை சேர்த்துறேன். முந்திரி திராட்சை உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ நீங்கள் வீட்டில் பூஜை பண்டிகைலாம் இருக்கும்போது என்ன மாதிரி ஸ்வீட்ஸ் செய்வீங்க, என்ன மாதிரி ஸ்நாக்ஸ் எல்லாம் செய்வீங்கன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பாருங்கள் திராட்சைலாம் நல்லா உப்பிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை மாற்றி வச்சிடலாம். முந்திரி திராட்சையை வறுத்தாச்சு. அடுத்து நம்ம வெல்லத்தை கரைச்சிக்கலாம். ஸோ அதே பேனில் நான் 120 கிராம் வெல்லம் எடுத்திருக்கேன். இதுக்கு ஜஸ்ட் ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றுறேன். இனிப்பு உங்கள் டேஸ்ட்டு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு இன்னும் ஜாஸ்தி இனிப்பு வேணும்னா இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு 50 கிராம் வெல்லத்தை சேர்த்துக்கலாம். வெல்லம் பாருங்கள் கம்ப்ளீட்டாக கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஸ்டோவை ஆஃப் பண்ணிவிட்டு வெல்லத்தை வடிகட்டிடலாம். கரைச்சி வச்ச வெல்லப்பாகை இப்போ நம்ம பாயசத்தில் வடிகட்டி சேர்த்துடலாம். ஃப்ளேம் மீடியம் லோலியே வச்சு இது செய்யுங்க. பாருங்கள் போட்ட உடனே எவ்வளோ அருமையாக கலர் மாறிடுச்சு பாருங்கள். அழகான அந்த கேரமல் கலர் வந்திருக்கு. 5 மினிட்ஸ் நல்லா லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். பாருங்கள் 5 நிமிஷம் கழித்து வெல்லம்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஏலக்காய் தூளை சேர்த்துடலாம். ஏலக்காய் தூள் சேர்த்த பிறகு வறுத்த முந்திரி திராட்சை தேங்காயும் சேர்த்துடலாம். எல்லாத்தையும் போட்டுட்டு ஜஸ்ட் லேசாக அப்படி கலந்து விட்டுடலாம். ஸோ ஏலக்காய் தூளை நான் நல்லா பொடியாக நசுக்கி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக வேணும்னா நீங்கள் கம்மியாக போட்டுக்கலாம். ஸோ நம்ம இது அரிசி பாயசம் செய்கிறதுனால நம்ம கொஞ்சம் நேரத்தில் நல்லா திக்காயிடும். சப்போஸ் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டைல்யூட் பண்ணணுன்னா நீங்கள் கொஞ்சம் பால் எக்ஸ்ட்ரா ஊற்றிங்கன்னா உங்களுக்கு கன்சிஸ்டன்சியும் நல்லா வந்துடும். ஸோ போட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து நம்ம ஸ்டோவை ஆஃப் பண்ணிடலாம்.
நம்மளோட அரிசி பாயாசம் பிரமாதமாக ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் ஏதாவது ஸ்பெஷல் ஒகேஷன்ஸ்க்கு, பூஜை, பண்டிகை எதுக்கு வேணாலும் நீங்கள் செய்யலாம். ரொம்ப குயிக்காக ஈஸியாக இதை செஞ்சிடலாம். நம்ம எப்போவும் செய்கிற ஜவ்வரிசி சேமியா பாயசத்துக்கு பதிலாக இந்த மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு உங்கள் ஃபேமிலிக்கு ஒரு நல்ல ட்ரீட்டாக கொடுக்கலாம். ரொம்பவே அட்டகாசமான அரிசி பாயசம் ரெடி. இப்போ நான் வந்து இதை என்ஜாய் பண்ண போகிறேன். டேஸ்ட்டும் ஃப்ளேவர்ஸும் அட்டகாசமாக இருக்குங்க. வெல்லம், தேங்காய், முந்திரி பருப்பு, அந்த அரிசி வந்து அப்படியே வாயில் கரையுது. அவ்வளோ டேஸ்ட்டாக அவ்வளோ அருமையாக இருக்குது. வீட்டில் பூஜை, பண்டிகை, ஸ்பெஷல் ஒகேஷன்ஸ், செலிப்ரேஷன்ஸ் இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு ட்ரெடிஷ்னலான அரிசி பாயசம் நீங்கள் வீட்டில் செஞ்சு ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். தவளை வடைக்கு 4 விதமான பருப்பு நம்மளுக்கு தேவைப்படுது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இதெல்லாம் சேர்த்து ஊற வச்சுக்கணும். ஸோ ஒரு பவுலில் 1/4 கப் அளவுக்கு பச்சரிசி. ஸோ இதுதான் இந்த கப் அளவு மெஷர்மெண்ட் தான் எடுத்திருக்கேன். ஸோ இதோட 1/4 கப் அளவுக்கு உளுந்து, 1/4 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1/4 கப் அளவுக்கு துவரம்பருப்பு. ஸோ இதெல்லாமே நம்ம ஒரு வாட்டி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்து ஊற வச்சுக்கணும். ஸோ ஒரு வாட்டி 2 வாட்டி சுத்தமாக கழுவிட்டு நம்ம ஊற வச்சுக்கலாங்க. ஸோ இந்த ப்ரப்போர்ஷன், அதாவது இந்த குவான்டிட்டிக்கு ஒரு தாராளமாக ஒரு 15 வடை வரைக்கும் வரும், சைஸ் பொறுத்து. சப்போஸ் கொஞ்சம் நிறைய செய்யணும்னா நீங்கள் ஜஸ்ட் அது இந்த 1/4 கப் மெஷர்மெண்ட்டை நீங்கள் 1/2 கப் மெஷர்மெண்ட்டாக மாற்றிக்கலாம். ஸோ பருப்பெல்லாம் சுத்தமாக கழுவியாச்சு. இதோடு நான் வந்து 4 காஞ்ச மிளகா சேர்க்குறேன். பருப்போட காஞ்ச மிளகாயும் சேர்த்துட்டு நம்ம ஒரு 2 மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கணும். இன்னொரு பவுலில் நான் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசி பருப்பு எடுத்திருக்கேன். இதையும் சுத்தமாக கழுவிட்டு இதையும் ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். கழுவிட்டு இப்போ தேவையான அளவு தண்ணியை ஊற்றிக்கலாம். பாசிப்பருப்பு நம்ம மாவில் சேர்த்து அரைக்க போகிறதில்ல. மாவு அரைச்ச பிறகு நம்ம பாசிப்பருப்பை மிக்ஸ் பண்ணி தான் நம்ம வடை தட்ட போகிறோம். ஸோ பாசிப்பருப்பை ஒரு 2 மணி நேரம் தனியாக எடுத்து ஊற வச்சுக்கலாம். ஸோ 2 மணி நேரம் ஆயிடுச்சு, பருப்பெல்லாம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சிடலாம். நான் மிளகா வந்து ஜஸ்ட்டு 2-3 பீசஸாக உடச்சி இதில் ஆட் பண்ணுறேன். ஏன்னா அரைக்கும் போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். பருப்பு சேர்த்த பிறகு ஒரு துண்டு இஞ்சியை நறுக்கி சேர்த்துக்கோங்க. ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு தண்ணி எதுவும் சேர்க்கல, பல்ஸ் மோடில் தான் நம்ம இப்போ மாவை அரைக்க போகிறோம். ஸோ மாவு வந்து நம்மளுக்கு கொஞ்சம் குறகுறப்பாக தான் இருக்கணும், ரொம்ப ஃபைனாக ஸ்மூத்தாக இருக்கக்கூடாது. ஸோ நீங்கள் அப்பப்போ இந்த மாதிரி திறந்து விட்டுட்டு ஜஸ்ட் லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு பல்ஸ் மோட்லேயே நீங்கள் இந்த அரைச்சிக்கலாம். இப்போ நான் கொஞ்சம் தண்ணி சேர்க்க போகிறேன். ஜஸ்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு இருக்கும். மாவு அரைச்சாச்சு. ஸோ இப்போ நம்ம இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி மாற்றி வச்சிடலாம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஒரு 2-3 இன்க்ரீடியன்ஸை நம்ம தாளித்து மாவில் கொட்டணும். ஸோ அதுக்கு ஒரு பேன் எடுத்து ஹீட் பண்ணிவிட்டு இப்போ நான் தாளிக்கிறது வந்து நெய்யில் தான் செய்ய போகிறேன். நெய்யில் செஞ்சால் ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும். பட் சப்போஸ் உங்களுக்கு நெய் வேண்டானா நீங்கள் எண்ணெயில் கூட நீங்கள் தாளிச்சிக்கலாம். ஸோ நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றியிருக்கேன். ஸோ லைட்டாக கொஞ்சம் ஹீட் ஆன பிறகு இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு அது சேர்க்குறேன். ஃபஸ்ட்டு கடுகு லைட்டாக பொரிக்கட்டும். ஸோ பார்த்தீங்கன்னா கடுகு பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்க்குறேன். ஃப்ளேம் லோ பண்ணிக்கோங்க. போட்டு ஃபஸ்ட்டு நான் அதை மிக்ஸ் பண்ணிடுறேன். ஸோ பெருங்காயத்தூள் ரொம்ப முக்கியம் இந்த ரெசிபிக்கு, அப்போ தான் நல்ல ஃப்ளேவர்ஸ் நல்லாயிருக்கும். ஸோ
அடுத்தது வந்து ஒரு அரை முடி தேங்காய், ஃப்ரெஷ்ஷான தேங்காவை திருவி இதில் சேர்க்குறேன். ஸோ தேங்காவையும் நம்ம நல்லா வதக்கிடலாம். ஜஸ்ட் ஒரு 2 minutes லோ ஃப்ளேமில் நம்ம இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணால் போதும். ஸோ அந்த தேங்காவை வந்து அந்த பெருங்காயத்தூளோட ஃப்ளேவர்ஸ் எல்லாமே அப்சார்ப் பண்ணிடுச்சு. நல்ல மணமாக இருக்குது, நல்ல வாசனை, எனக்கு ரொம்ப பிடிச்ச வாசனை. சரி, இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடலாம். தாளிச்ச தேங்காவை நான் இப்போ மாவில் சேர்க்க போகிறேன். அடுத்து இதில் நம்ம ஊற வச்ச பாசிப்பருப்பு இருக்கு இல்லையா, அது வந்து சுத்தமாக தண்ணியெல்லாம் எடுத்துட்டு நெக்ஸ்ட் இப்போ அது சேர்க்க போகிறேன். அடுத்து பொடியாக நறுக்கின கருவேப்பிலை. இப்போ கடைசியாக தான் உப்பு சேர்க்குறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு ஃபஸ்ட்டு சேர்க்குறேன். டேஸ்ட் பார்த்துட்டு தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். ஸோ நம்மளோட மாவுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி போட்டாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணணும். ஸோ மாவு பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும், லைட்டாக கோர்ஸாக இருக்குது, ரொம்ப கோர்ஸாக இல்லை. இந்த மசாலா வடை மாவு மாதிரி இருக்காது, அதே மாதிரி ரொம்ப சாஃப்டாக ஃபைனாகவும் இருக்கக்கூடாது. ஸோ அந்த பதம் வந்து ரொம்ப முக்கியம். தவளை வடைக்கு மாவு ரெடி. அடுத்தது என்னங்க, வடை போட வேண்டியதா. ஸோ வடைக்கு நான் வந்து ஒரு நல்ல ஒயிட் கடாய் எடுத்திருக்கேன். கொஞ்சம் டீப்பாக இருந்தால் நல்லாயிருக்கும். தேவையான எண்ணெயை ஊற்றி நல்லா சூடாக்கணும். ஸோ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சான்னு இப்போ நான் செக் பண்ண போகிறேன். ஜஸ்ட்டு கொஞ்சமாக போட போகிறேன். போட்ட உடனே பார்த்தீங்களா மாவு அப்படியே மேலே வந்துருச்சு, நல்ல சிஸ்லிங் சவுண்டோட. ஸோ இந்த மாதிரி வந்துடுச்சுன்னா அப்போ நம்மளோட எண்ணெய் ரெடியாக இருக்குன்னு அர்த்தம். இப்போ நான் இதை எடுத்துகிட்டு வடையை தட்டி போட ஆரம்பிச்சிடலாம். இப்போ நான் ஏர்க்ராஃப்ட் போகுது. ஏர்க்ராஃப்ட் போகும்போது பேசக்கூடாது, அதனால் வெயிட்டிங். சரி, ஓகே. ஸோ அடுத்து இப்போ நம்ம வந்து எண்ணெய் ரெடி ஆகிடுச்சு, காஞ்சிருச்சு. நான் வடை தட்டி போட போகிறேன். இப்போ நான் வடை தட்டுறதுக்கு வாழை இலை எடுத்திருக்கேன். ஸோ லைட்டாக தண்ணி தட்டி வாழை இலை ஃபஸ்ட்டு நான் கொஞ்சம் லைட்டாக லேசாக ஈரம் பண்ணுறேன். அடுத்து கொஞ்சமாக நம்ம வடை மாவு எடுத்து, ரொம்ப பெருசாக எடுக்க வேண்டாம், நம்மளோட அந்த மசாலா வடை சைஸ்க்கு எடுத்தால் போகிறோம். போட்டு இலையில் வச்சு இந்த மாதிரி நல்லா ரவுண்ட் ஷேப்பில் தட்டிக்கோங்க. பார்த்துட்டீங்க, நீட்டாக வந்துடும். இப்படி பண்ணிங்கன்னா எடுத்துகிட்டு அப்படியே நம்ம எண்ணெயில் போட்டுக்கலாம். இதை காட்டவே முடியாது. இருங்க ஸ்லிப் ஆகுது. வடை போடுறதுலாம் பார்த்தீங்கன்னா காமெடியாக இருக்கும். அதனால் சரி, ஃபாஸ்ட்டாலாம் எனக்கு போட வராது, மெதுவாக தான், ஸ்லோவாக தான் போடுவேன் நான் கொஞ்சம். ஸோ எண்ணெய் நல்லா சூடாக இருந்ததுன்னா கொஞ்சம் டைம் எடுத்து நீங்கள் ஒரு வடையாக போட்டிங்கன்னா போட்ட உடனே ஒட்டிக்காது. ஸோ அது ஒரு பெனிஃபிட் இருக்குது. நல்லா கப்புள் ஆஃப் செகண்ட்ஸ் கேப் விட்டு நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு வடை ஒட்டாமல் நல்லா வரும். ஸோ ஒன்று நல்லா வெந்திருக்கு பாருங்கள், பியூட்டிஃபுல்லாக நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்திருக்கு. ஸோ இந்த கலர் வந்த பிறகு நம்ம வடையை எடுத்துடலாம். வடை பாருங்கள் நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், பிரமாதமாக இருக்குது. நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்திருக்கு பாருங்கள். வாவ், வடை நல்லா வெந்து இந்த மாதிரி நல்ல ஒரு ரிச் கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துருச்சுன்னா நீங்கள் வடையை எடுத்துடலாம். இதே மாதிரி வடையெல்லாம் இந்த மாதிரி பேட்சஸில் டீப் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. தவளை வடை
பிரமாதமாக வந்திருக்கு. நல்ல சூடாக தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டா ஆஹா ஃபென்டாஸ்டிக் காம்பினேஷன். இப்போ நான் அந்த காம்பினேஷனில் தான் நான் சாப்பிட போகிறேன். சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். வேறு லெவலுங்க, வேறு லெவல். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல கிறிஸ்பியாக இந்த பருப்பு ஃப்ளேவர், பெருங்காயம், அந்த நெய் ஃப்ளேவரும் அமோகமாக இருக்குது. இந்த தவளை வடையோட ஹைலைட்டே இந்த 4 விதமான பருப்பு தான். இதில் பார்த்தீங்கன்னா வெங்காயம், பச்சை மிளகா அதெல்லாம் எல்லாமே அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி எப்படி இருந்தது எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்றைக்கி சாம்பார் சாதம் குக்கரில் தான் நான் செய்ய போகிறேன். ஸோ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றலாம். அடுத்ததில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய், அதையும் நான் சேர்க்க போகிறேன். ஸோ எண்ணெய் லேசாக சூடாயிடுச்சு. இப்போ நான் இதில் 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்க்குறேன். இதோட 1 டீஸ்பூன் ஜீரகம், இது நம்ம லைட்டாக ரோஸ்ட் பண்ணிடலாம். கடுகு பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதில் நான் 2 பெரிய வெங்காயம் நறுக்கி சேர்க்குறேன். இதோட ஒரு 4 பல் பூண்டு லைட்டாக தட்டி சேர்க்கலாம். ஸோ இதில் நான் 1 பச்சை மிளகா தான் சேர்க்குறேன். சப்போஸ் உங்களுக்கு காரம் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி வேணும்னா நீங்கள் இன்னொரு எக்ஸ்ட்ரா பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட் நம்ம வெங்காயத்தை வதக்கணும். ஸோ வெங்காயம் ரொம்ப ப்ரௌன் ஆக தேவையில்லை. லைட்டாக கொஞ்சம் ஒரு 2-3 நிமிஷம் வதங்கினா போதும். வாசனைக்கு ஜஸ்ட் நான் ஒரு சிட்டிகை பெருங்காயத்தூள் சேர்க்குறேன். ஸோ பாருங்கள் வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கியிருக்கு. இந்த அளவுக்கு வதங்கினா போகிறோம். இப்போ அடுத்தது தக்காளியை சேர்த்துடலாம். இப்போ இங்கே வந்து நான் 2 பெரிய தக்காளி ஜஸ்ட் ரஃப்பாக நறுக்கி சேர்க்குறேன். ஸோ தக்காளியை ஒரு 2-3 நிமிஷம் வதக்கணும். ஸோ சாம்பார் சாதம்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டிஷ். யூஸ்வலாக கோயிலெல்லாம் வந்து பிரசாதமாக தருவாங்க. நான்லாம் வெக்கமே பட மாட்டேன், தாராளமாக போய் கேட்டு வாங்கி சாப்பிடுவேன். அதே மாதிரி கல்யாணத்தில், ரிசப்ஷன்லலாம் வந்து அன்றைக்கி பிஸ்பில்லா பாத்தோ சாம்பார் சாதம் வச்சாங்கன்னா 2வது வாட்டி நான் கேட்டு வாங்கி சாப்பிடுவேன். எனக்கு அவ்வளோ பிடிக்கும். ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவேன். அது ஒரு வாயும் அப்படியே சாப்பிட்டுட்டே ரசிச்சுட்டே நான் சாப்பிடுவேன். அவ்வளோ பிடிக்கும் எனக்கு. ஒரு சாம்பார் சாதம் வெறியன்னு சொல்லிடலான்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நீங்கள் எப்படி, உங்களுக்கு சாம்பார் சாதம்னா எவ்வளோ பிடிக்கும்? இல்லைனா எப்போவுமே வீட்டில் சாம்பார் சாதம் ரெகுலராக பண்ணுவீங்களா? பட் இந்த டிஷ், இந்த சாம்பார் சாதம் நான் செய்கிறது நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஐம் ஷுர் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நான் இன்னும் டிஷ்ஷை முடிக்கல, அதுக்குள்ளே நானே பெருமையாக அடிச்சிட்ருக்கேன். பட் இல்லை, கண்டினியூ பண்ணிடலாம் ரெசிபியை. அடுத்து நம்ம இப்போ எல்லா காயும் ஒன்று ஒன்றா சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு கப்பளவுக்கு கேரட்டு நறுக்கி சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன கப்பளவுக்கு பீன்ஸு. நீங்கள் காய் எல்லாமே ஒரே சைஸில் நறுக்கலாம், நல்லாயிருக்கும். அடுத்து பச்சை பட்டாணி 1 கப்பு. ஜஸ்ட் முருங்கைக்காய் ஒரு 4-5 பீசஸ் சின்னதாக கட் பண்ணி சேர்க்குறேன். அடுத்து கத்திரிக்காய் சின்னதாக கட் பண்ணி உப்பு தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன், கலர் மாறக்கூடாதுன்னு. நான் அதை தண்ணி இல்லாமல் சேர்க்க போகிறேன். தண்ணியிலேருந்து எடுத்துகிட்டு அதை சேர்த்துக்கலாம். ஸோ நான் இந்த காயெல்லாம் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர் அதெல்லாம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச காயை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். காயை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷுங்க. ஸோ பார்த்தீங்களா எவ்வளோ காயெல்லாம் நம்ம சேர்த்துருக்கோன்னு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு லஞ்ச் பாக்ஸில் பேக் பண்ணி கொடுத்தீங்கன்னா பசங்க வந்து நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இப்போ காய்கறியெல்லாம் போட்ட பிறகு அடுத்து நம்ம ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இதோட 2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு. இதில் 2.5 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள், அதையும் சேர்க்குறேன். ஸோ சாம்பார் தூள் வந்து நீங்கள் எடுத்துருக்கிற வெஜிடபிள்ஸ், ரைஸ், பருப்பு அந்த குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து சாம்பார் பொடியை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சாம்பார் பொடி எல்லாமே காய்க்கெல்லாம் நல்லா கோட்டார மாதிரி மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ அடுத்தது அரிசியும் பருப்பையும் சேர்க்கணும்.
நான் வந்து இது வந்து 125 ml கப் மெஷர்மெண்ட். இதில் 1 கப் அளவுக்கு பச்சரிசியும் 1 கப் அளவுக்கு பருப்பும் எடுத்திருக்கேன். அதாவது 1:1 ரேஷியோவில் எடுத்திருக்கேன். அரிசி பருப்பும் ஒரு அரை மணி நேரமாவது ஊற வைக்கணும். அப்போ தான் உங்களுக்கு நல்ல சாம்பார் சாதம் நல்ல கொலையாக வரும். ஸோ ஃபஸ்ட் நான் பருப்பு சேர்த்துட்றேன். அடுத்தது பச்சரிசியை சேர்த்துடலாம். ஸோ அரிசி பருப்பு போட்டாச்சு, நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். இப்போவே வாசனை நல்லா தூக்குது. ஸோ நீங்கள் எந்த கப்பு வந்து அரிசி பருப்பு மெஷர் பண்ணதுக்கு யூஸ் பண்ணியிருக்கீங்களோ அந்த கப்பில் தான் நீங்கள் தண்ணியும் அளந்து சேர்க்கணும். இப்போ இந்த கப்பில் நான் வந்து 6 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்க போகிறேன். ஸோ எனக்கு வந்து நல்ல குழையாக பிடிக்கும், அதனால் நான் வந்து 6 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். ஸோ குக்கர் மூடுறதுக்கு முன்னாடி நீங்கள் உப்பு டேஸ்ட் பார்த்துட்டு தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஸோ ஜஸ்ட் நான் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் உப்பு சேர்க்குறேன். குக்கரை மூடி வெயிட் வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 4லேருந்து 5 விசில் வர வரைக்கும் நம்ம இதை வேக வச்சுக்கணும். 4 விசில் வந்த பிறகு நான் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு குக்கரை இறக்கி வைக்க போகிறேன். ஸோ ஃபைனல் ஸ்டெப் வந்து முந்திரியை வறுத்து போடுறது தான். ஒரு சின்ன பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தாராளமாக நெய் சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் விட ஜாஸ்தியாக கூட சேர்த்துக்கலாம். ஏன்னா இப்போ நம்மளோட சாம்பார் சாதத்தில் எவ்வளோ நெய் இருந்தால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஒரு கப் அளவுக்கு முந்திரி வச்சுருக்கேன், அதை சேர்த்து நல்லா நம்ம ரோஸ்ட் பண்ணிடலாம். நான் முந்திரி பருப்பு நிறைய சேர்க்குறேன், பட் நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்தா போகிறோம். இது ஆப்ஷனல் தான். ஸோ முந்திரி பருப்பை நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா ரோஸ்ட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா முந்திரி ஒரு லேசாக கலர் மாறி இருக்குது, நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வந்திருக்கு. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ண போகிறேன். ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இதில் வந்து நான் வந்து கருவேப்பிலை சேர்க்குறேன். இந்த முந்திரியும் கருவேப்பிலையும் நெய்யோட அப்படியே நம்ம சாம்பார் சாதத்தில் கொட்டிடலாம். குக்கர் திறந்து பார்த்துடலாம். வாவ், நம்மளோட 1 பாட் சாம்பார் சாதம் அருமையாக ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணணும். வாவ், இங்கே பாருங்கள் எப்படி பியூட்டிஃபுல்லாக நல்லா குழஞ்சு சூப்பராக வந்திருக்கு. கன்சிஸ்டன்சி பார்த்தீங்களா எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு. ஸோ நம்மளுக்கு இந்த கன்சிஸ்டன்சி தான் வேணும். அப்போ தான் நம்மளுக்கு நல்ல டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். சாப்பிடும் போதே அப்படியே லபக்குன்னு அப்படியே வாயில் அப்படியே கரைஞ்சிடணும். இப்போ ஃபைனலாக வறுத்த முந்திரியும் கருவேப்பிலையும் நெய்யோடு இதை அப்படியே நான் வந்து கொட்ட போகிறேன். தாராளமாக நெய் ஊற்றினா தான் உங்களுக்கு ஃப்ளேவர்ஸ் வந்து ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். லேசாக அப்படியே ஒரு கிண்டிடுங்க. வாசனைங்க அப்படியே தூக்குது, செம்மையாக இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா யாருமே வேண்டான்னு சொல்லவே மாட்டாங்க. நல்லா தாராளமாக ஒரு பிளேட் ஃபுல்லாக இல்லைனா ஒரு பவுல் ஃபுல்லாக வச்சு ஹாப்பியாக சாப்பிடுவாங்க. நான்லாம் நல்லா ஹாப்பியாக சாப்பிட்ருவேன் எனக்கு இந்த மாதிரி கொடுத்தா. சரி, ஒரு இன்க்ரீடியன்ட் நான் மறந்துட்டேன். இது வந்து ஆப்ஷனல் தான். லைட்டாக கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். ஸோ உங்களுக்கு கொத்தமல்லி வேண்டான்னா சேர்க்க தேவையில்லை, பட் லைட்டாக சேர்த்தா நல்லாயிருக்கும். ஸோ ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சம் சேர்த்துட்டு இன்னொரு கிண்டிடலாம். இப்போ அடுத்தது எதுக்குங்க வெயிட்டிங்? சாப்பிடதான் நான் ரொம்ப நேரமாக வெயிட்டிங். ரொம்பவே அருமையான நல்ல குழான எனக்கு பிடிச்ச மாதிரி இன்றைக்கி நான் சாம்பார் சாதம் செஞ்சுருக்கேன். இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்போ நான் டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். இன்றைக்கி நான் வந்து அஃப்கோர்ஸ் இது ஸ்டாண்டர்ட் எனக்கு பிடிச்ச சிப்ஸ் வச்சு தான் நான் வந்து சாப்பிட போகிறேன். பட் நீங்கள் வந்து வத்தல் அப்பளம் எது வேணால் வச்சு நீங்கள் தொட்டு சாப்பிட்லாம். நல்லா சூடாகா சான்ஸே இல்லை, வேறு லெவல். அப்படியே வாயில் கரையுது.
இந்த நெய்யோட முந்திரி பருப்பு, அந்த சாம்பார் டேஸ்ட்டு, காய்கறி, பருப்பு, ஆஹா, எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. ரொம்பவே அருமையாக இருக்குது. பிரமாதம். இது நீங்கள் மிஸ் பண்ணவே கூடாது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லணும். ரொம்பவே அருமையான, ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு பிரமாதமான 1 pot சாம்பார் சாதம் இன்றைக்கி நம்ம பார்த்தோம். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்தது எனக்கு சொல்லுங்கள். நான் இந்த ரெசிபிக்கு முழு கொழுப்புல பால் தான் எடுத்திருக்கேன். அதை நல்லா காய்ச்சிட்டு ஒரு மண்பானையில் உர ஊற்றி வச்சுருக்கேன். பாருங்கள் எவ்வளோ க்ரீமியான தயிராக இருக்குன்னு. 1 கப் ரெகுலராக வீட்டில் சமைக்கிற அரிசியை குக்கரில் வச்சு வேக வச்சு எடுத்திருக்கேன். இந்த சாதமே நல்லா சாஃப்டாக இருக்குது. இருந்தாலும் ஒரு மத்து வச்சு நல்லா மசிச்சுக்கிறேன். இப்போ மசிச்ச சாதத்தில் 1 கப் காய்ச்சி ஆற வச்ச பாலை ஊற்றிக்கலாம். பால் ஊற்றுறதால தயிர் சாதம் ரொம்ப நேரத்துக்கு புளிக்காமல் இருக்கும். பால் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. அப்போ தான் தயிர் சாதம் நல்லா குழைவாக இருக்கும். 1 கப் பால் இந்த சாதத்துக்கு பத்தலை, அதனால் நான் இன்னொரு கப் பாலை ஊற்றி மிக்ஸ் பண்ணுறேன். அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. இப்போ ஃப்ரெஷ்ஷான தயிரை எடுத்து சாதத்தை கூட சேர்த்துக்கலாம். நான் பெரிய கரண்டியில் 3 கரண்டி தயிர் எடுத்து மிக்ஸ் பண்ணுறேன். உங்களுக்கு தேவைப்படுற அளவுக்கு நீங்கள் தயிர் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டு தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் தயிர் ஊற்றி பிசைங்க. தயிர் சாதம் சாப்பிட்றது நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. சாதம் கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் 2-3 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தேவைப்படும் போது கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். ரொம்ப தண்ணி ஊற்றிட வேண்டாம். இது சரியான கன்சிஸ்டன்சியில் இருக்குது பாருங்கள். இப்போ 1 டீஸ்பூன் உப்பு, 2 டீஸ்பூன் அளவுக்கு பொடுசாக நறுக்கின இஞ்சி, 2 பச்சை மிளகாயோட விதையை எடுத்துட்டு பொடுசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் துருவின கேரட், கொஞ்சம் மாதுளம்பழம் முத்துக்கள் கூட எடுத்துக்கலாம். எனக்கு தயிர் சாதத்தில் மாதுளம்பழம் சேர்த்தா சாப்பிட ரொம்ப பிடிக்கும், அதனால நான் நிறைய போட்டிருக்கேன். உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் இது இல்லாமல் கூட செய்யலாம். உங்களுக்கு புளிப்பு பிடிக்கும்னா நீங்கள் மெலிசா நறுக்கின மாங்காய் கூட சேர்த்துக்கலாம். இந்த சம்மருக்கு ஒரு நல்ல டிஷ் இது. இப்போ ஒரு தாளிப்பு கரண்டியில் 2 டீஸ்பூன் எண்ணெயை ஊற்றி 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்து கடுகு பொரிஞ்சதும் ஸ்டோவை ஆஃப் பண்ணிவிட்டு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், கொஞ்சம் கருவேப்பிலை, மெலிசா நறுக்கின சின்ன வெங்காயம் சேர்த்து மறுபடியும் ஸ்டோவை லோ ஃப்ளேம்லேயே வச்சு வெங்காயத்தை வதக்குங்க. இந்த சின்ன வெங்காயம் சேர்க்கறது ஆப்ஷனல் தான். வெங்காயம் வதங்கினதும் தாளிப்பு தயிர் சாதத்தில் கொட்டி கலந்துருங்க. கடைசியா பொடுசா நறுக்கின கொத்தமல்லியை தூவி இன்னொரு தடவை மிக்ஸ் பண்ணுங்க. அருமையான, நல்ல க்ரீமியான, ரொம்ப டேஸ்டியான தயிர் சாதம் சர்வ் பண்ண ரெடியாக இருக்குது. நான் இந்த சாதத்து மேலே கொஞ்சம் துருவின கேரட், உதுத்த மாதுளம் பழம் தூவி கார்னிஷ் பண்ணியிருக்கேன். இந்த டேஸ்டியான தயிர் சாதத்தை நீங்கள் ஊறுகாய் இல்லைன்னா அப்பளம் கூட வச்சு சாப்பிட்லாம். ஒரு 1/2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இந்த சாதத்தை நம்ம நிறைய பால் ஊற்றி செய்யறதால இது சீக்கிரமாக புளிச்சிடாது. லஞ்ச் பாக்ஸ்க்கு கூட ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்படியே உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இந்த மசாலா செய்கிறதுக்கு நல்ல ஒரு ஒயிட் பேன் இல்லைனா ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்போ ஆன் பண்ணி வச்சுருக்கேன். இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றப்புறேன். ஸோ எண்ணெய் கொஞ்சம் காஞ்ச பிறகு இதில் 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் ஜீரகம்,
நீங்கள் வீட்டில் எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய் எது வேணால் ஓகே. கடலை எண்ணெய். ஸோ இப்போ கடுகு பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நான் இதில் காஞ்ச மிளகா ஒரு 2-3 போட்டிருக்கேன். பெருங்காயத்தூள் 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போது இதில் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக நறுக்குனது அதை சேர்க்குறேன். ஸோ வெங்காயம் சேர்த்துட்டு கொஞ்சம் லைட் கோல்டன் கலர் வர வரைக்கும் நல்லா வதக்கணும். ஸோ வெங்காயம் போட்ட பிறகு நான் கொஞ்சம் கருவேப்பிலையும் ஆட் பண்ணுறேன். இது ஒரு 2 to 3 minutes ஆகும். நான் ஹையில் வச்சு தான் வதக்குறேன். உருளைக்கிழங்கு ரொம்ப காமனான ஒரு வெஜிடபிள். எல்லாருக்குமே இது ஈஸியாக கிடைக்கும், ஈஸியாக செய்யலாம் கூட. நானே உருளைக்கிழங்கு வச்சு நிறைய ரெசிபிஸ் வச்சுருக்கேன். எல்லாமே டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ். ஆக்சுவலாக ஒன்றும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கொஞ்சம் லிங்க்ஸ் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், கண்டிப்பாக நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கியிருக்கு. இந்த ஸ்டேஜில் நான் வந்து இப்போது மிளகா போட போகிறேன். ஒரு 4 பச்சை மிளகா வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் வந்து காரம் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது வந்து இதில் 1 டீஸ்பூன் ஃப்ரெஷ் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதை போடுறேன். போட்டு கொஞ்சம் ஸ்டவ் கம்மி பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இது கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. எப்போவுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம ஃப்ரெஷ்ஷாக செய்யும்போது அரைச்சி போடும்போது சூப்பராக இருக்கும். போட்ட உடனே நல்லா வாசனை நல்லா தூக்குது. ஸோ ஒரு நிமிஷம் கழித்து நம்ம இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். இதில் நான் 2 மீடியம் சைஸ் தக்காளி ஆட் பண்ணுறேன். நீங்கள் எந்த தக்காளி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். நாட்டு தக்காளி, பெங்களூர் தக்காளி, அது உங்கள் விருப்பம். அதே மாதிரி உருளைக்கிழங்கு தகுந்த மாதிரி நீங்கள் வெங்காயம் தக்காளியை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. தக்காளி போட்ட பிறகு அடுத்து இதில் 1 டீஸ்பூன் உப்பு இதை ஆட் பண்ணலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி காரம் உங்களுக்கு ஜாஸ்தி வேணும்னா இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா டீஸ்பூன் போட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் தனியாத்தூள். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸ்டவ் கொஞ்சம் குறைச்சிக்கலாம். சமையல் புதுசாக கற்றுக்கிறவங்களுக்கு, பேச்சுலர்ஸாக இருக்கிறவங்களுக்கு, ஹாஸ்டலில் நீங்கள் இருந்தீங்கன்னா கேர்ள்ஸ் பாய்ஸ் எல்லாருக்கும் இந்த மாதிரி ஒரு டிஷ் வந்து ரொம்ப சிம்பிள் பண்ணுறது. இன்க்ரீடியன்ஸும் ரொம்ப பேசிக் இன்க்ரீடியன்ஸ். ஸோ நல்லா டேஸ்ட்டாக ஏதாவது சாப்பிடணும் தோணும். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். இது எல்லாமே பேசிக் இன்க்ரீடியன்ஸ் தான், உங்களுக்கு ஈஸியாக அவைலபிளாக இருக்கும். ஸோ மசாலா பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக வந்துட்டுருக்கு. இப்போ இதில் நான் கொஞ்சம் தண்ணி ஊற்ற போகிறேன். இந்த மசாலாலாம் இன்னும் கொஞ்சம் சேர்ந்து வரத்துக்காக ஜஸ்ட் ஒரு 1/2 கப் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிட்டு நல்லா வேகணும். இப்போ ஃப்ளேமை லோ பண்ணிவிட்டு கொஞ்சம் மீடியமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ கடாயை மூடிட்டு ஒரு 5 minutes இது நல்லா கொதிக்கணும். மூடி கொஞ்சம் அங்கே இருக்குது. ஓகே. ஸோ இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 minutes வச்சுருங்க. 5 minutes கழித்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். 5 minutes ஆயாச்சு, திறந்து பார்த்துக்கலாம். பாருங்கள், தண்ணி எல்லாம் வற்றி மசாலா ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இந்த ரெசிபிக்கு வந்து நான் 1/2 கிலோ உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். வேக வச்சு இந்த மாதிரி மீடியம் சைஸ் பீசஸில் வெட்டி வச்சுருக்கேன். இது அப்படியே நான் இதில் சேர்க்க போகிறேன். உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சுருக்கேன், நல்லா சாஃப்டாக இருக்குது. ஸோ உருளைக்கிழங்கு போட்டுட்டு இந்த மசாலாவோட சேர்த்து நல்லா பெரட்டி விடணும். ஸோ பீசஸ் எல்லாமே இந்த மசாலாவில் நல்லா கோட்டார மாதிரி பார்த்துக்கோங்க. ஃப்ளேமை கூட்டி தான் நான் இதை மிக்ஸ் பண்ணுறேன். இப்போ நான் 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்க்குறேன். ஸோ கரம் மசாலா தூள் வந்து ஒரு நல்ல ஃப்ளேவர் தரும். பாருங்கள், இந்த உருளைக்கிழங்கு மசாலா பார்க்கவே அருமையாக இருக்குது. ஸோ நான் இப்போ கொஞ்சம் டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு தேவைப்பட்டால் இப்போ ஆட் பண்ண போகிறேன்.
செம்மையாக இருக்குது காரசாரமாக. நான் கொஞ்சம் உப்பு சேர்க்க போகிறேன். இன்னும் காரம் கொஞ்சம் தூக்கலாகவே இருக்குது. ஸோ உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஸோ பார்க்கும்போதே ரொம்ப அருமையாக சாப்பிடும் போல் இருக்கு இல்லையா? ஸோ வீட்டில் கிளங்குறதுனா இந்த ரெசிபியை உடனே ட்ரை பண்ணி எப்படி இருந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள். ஃபைனலாக நான் கொத்தமல்லி தூவி இறக்க போகிறேன். ஸோ இது போடுறதுக்கு முன்னாடி போன வாரம் நான் கொத்தமல்லி தொகையல் செஞ்சேன். சூப்பரான ரெசிபி. சப்போஸ் நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். கண்டிப்பாக போய் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இட்லி, தோசை, ரைஸு எல்லாத்துக்குமே ஃபேண்டாஸ்டிக்காக இருக்கும். ஃபைனலாக கொத்தமல்லியை நல்லா தாராளமாக அப்படி தூவி விட்டுட்டு சிம்பிள் டிஷ்ஷுங்க. ஒரு 30 மினிட்ஸில் அதை முடிச்சிடலாம். அவ்வளோ ஈஸி. ஃப்ளேவர்ஸ் எல்லாமே பக்காவாக இருக்கும். எனக்கு இப்போவே வாயம் ஊறுது, சாப்பிடும் போல் இருக்குது. கண்டிப்பாக இப்போது அதை முடிச்சுட்டு அடுத்த வேலை அதுதான், சாப்பிட்ற வேலை தான். ஸோ மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். கல்யாண வீட்டு உருளைக்கிழங்கு மசாலா எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். யூஸ்வலாக இது வந்து ரசம், சாம்பார் இதுக்கெல்லாம் தொட்டு சாப்பிடுவாங்க. நான் அப்படியே தான் சாப்பிட்றேன். பிரமாதம் பிரமாதம், சூப்பர். கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணியே ஆகணும். அவ்வளோ நல்லாயிருக்கு. ரொம்ப ஈஸியாக ரொம்ப டேஸ்டியான ஒரு டிஷ் உங்களுக்கு நீங்கள் செஞ்சு காட்டியிருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே வீட்டில் ட்ரை பண்ணி எப்படி இருந்தது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சுரக்காய் கூட்டு செய்ய தேவையான எல்லா இன்க்ரீடியன்ஸும் நான் இங்கே ரெடியாக வச்சுருக்கேன். நான் இன்னைக்கு இந்த கூட்டை ப்ரெஷர் குக்கரில் தான் செய்ய போகிறேன். இந்த ரெசிபிக்கு 1/2 கப் துவரம் பருப்பு சேர்க்குறேன். பருப்பை நல்லா கழுவி சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு மீடியம் சைஸ் சுரக்காயை தோல் எடுத்துட்டு கட் பண்ணி சேர்க்குறேன். சுரக்காய் கட் பண்ணும்போது ரொம்ப சின்னதாகவும் இல்லாமல் ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் மீடியமாக கட் பண்ணுங்க. பொடுசா நறுக்கின ஒரு பெரிய வெங்காயம், பொடுசா நறுக்கின ஒரு பெரிய தக்காளி, பாதியாக நறுக்கின 3 பச்சை மிளகாய், கொஞ்சம் பூண்டு சேர்த்துக்கலாம். எனக்கு பூண்டு ரொம்ப பிடிக்கும், அதனால நான் நிறைய சேர்க்குறேன். உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அடுத்து 1 டீஸ்பூன் கல்லுப்பு. கல்லுப்பு உங்ககிட்ட இல்லைன்னா நீங்கள் தூள் உப்பு கூட சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் சிவப்பு மிளகாய் தூள் சேர்த்து இது கூட கொஞ்சமாக புளியும் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விடுங்க. சொரக்காய் நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த காயில் நிறைய தண்ணி சத்து இருக்கிறதால வெயில் நாட்களில் இந்த காயை நம்ம சாப்பாடில் அடிக்கடி சேர்க்கறது ரொம்ப முக்கியம். உடம்புல இருக்கிற சூடை தணிக்கிறதோட அசிடிட்டியும் நல்லா குறைஞ்சிரும். அவ்வளோதாங்க. இந்த ரெசிபி ரொம்ப ஈஸி. காய் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். ரொம்ப ஊற்றிட வேண்டாம். ஸ்டோவை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக்கரை மூடி 4 விசில் வர வரைக்கும் வேக விடுங்க. 4 விசில் வந்துடுச்சு. ஸ்டோவை ஆஃப் பண்ணிவிட்டு ஸ்டீம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. பாருங்க, ஸ்டீம் ரிலீஸ் ஆகிடுச்சு. குக்கரை ஓப்பன் பண்ணி பாருங்கள். பருப்பு காயெல்லாம் நல்லா வெந்திருக்கு. ஒரு தடவை நல்லா மசிச்ச மாதிரி கலந்து விடுங்க. இப்போ இந்த கூட்டு தாளிச்சிடலாம். ஒரு சின்ன தாளிப்பு கரண்டியில் 1 டீஸ்பூன் நெய் ஊற்றி 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா பொரிய விடுங்க. கடுகு பொரிஞ்சதும் ஸ்டோவை ஆஃப் பண்ணிட்டு 4-5 இடிச்ச பூண்டு, 2 உடைச்ச 2 சிவப்பு மிளகாய், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து வறுத்துக்கோங்க. பருப்பில் பெருங்காயத்தூள் சேர்க்கறதுல கூட்டு நல்ல மணமாக இருக்கும். நெய்யில் தாளிக்கும் போது அவ்வளோ வாசனையாக இருக்கும். வீட்டில் பருப்பு இல்லை கூட்டு செய்யும் போது எண்ணெய்க்கு பதிலாக நெய்யில் தாளிங்க, நல்ல வாசனையாக இருக்கும். இப்போது இந்த தாளிப்பை அப்படியே கூட்டில் சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு காரம் தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. இந்த அருமையான சுரக்காய் கூட்டு சாதம், சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றி மேலே கொஞ்சம் நறுக்கின கொத்தமல்லி தூவி சூடாக சர்வ் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வாட்டி சுரக்காய் வச்சு ஏதாவது செய்யணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சாதத்துக்கு கொஞ்சம் நெய் விட்டு சாப்பிட்டிங்கன்னா அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி எப்படி இருந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள். இந்த புத்தாண்டுக்கு இந்த ரெசிபிஸ் எல்லாமே நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி ரசித்து சாப்பிட்டு
சந்தோஷமாக உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட கொண்டாடுங்க. உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் பிடிச்சதுன்னா கீழே டேக் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். டீட்டெயில்டான ரெசிபிக்கு homecookingshow.in வெப்சைட்டை செக் பண்ணுங்கள். The second edition of the home cooking book is now available on Amazon as well as on shop.homecookingshow.in.